ஐந்தெழுத்து நேயர்களுக்கு வணக்கம். மிக பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கிறது. அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று ஜெயலலிதா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு 2013 இறுதியில நடைபெற்ற பொதுக்குழு செயற்குழுவில் தான் அதிமுக சூளுரைத்தது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று போட்டியிட்டு ஜெயிப்போம் அப்படின்னு. அதன் அடிப்படையில் 37 சீட்டுகளை தனித்து நின்று ஜெயித்தது அதிமுக. ஆனால் இம்முறை தேர்தல் வியூகம் குறித்து முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்லியிருக்கக்கூடிய கூற்றுகள் சில கேள்விகளை எழுப்புகிறது. 2011 அதிமுக கூட்டணி வைத்தது, 2014 தனித்து நின்றோம். எல்லா காலத்திலும் பொருந்தக்கூடிய யூகம் என்று ஒன்று கிடையாது என்று சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் ஜெயலலிதா. இது பல கேள்விகளை எழுப்புகிறது. கூட்டணியை நோக்கி 2016 தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது கூட்டணியை நோக்கி அதை ஒரு கூட்டணிக்கு தயாராகுகிறதா அதிமுக அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறது. அல்ல எதிர்கூட்டணியை கலைக்கக்கூடிய யூகமா? மேலும் இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. பல கேள்விகளை இந்த தீர்மானங்களும் எழுப்புகின்றது. அதிமுக பொதுக்குழு உணர்த்துவது என்ன? இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள், அதிமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள், மேலும் சில விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன், அரசியல் விமர்சகர் திரு ஆர் முத்துக்குமார் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையிருக்கிறார்கள். என்னுடைய முதல் கேள்வி திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு தான். 2013 பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாம தேர்தலை தனியா எதிர்கொள்வோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாங்க. அதற்கு பிறகு தேர்தலில் ஜெயிச்ச பிறகு கண்ணு கட்டின தூரத்துல எதிரிகளை காணோம் அப்படிங்கிற நிலையில அதிமுக பேசியது, முதலமைச்சர் பேசினாங்க. ஆனா இன்று எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு யுக்தி கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது கூட்டணியை நோக்கி இந்த ஒரு பேச்சு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் ரொம்ப இயல்பா எழுது. ஒரு நிலைப்பாடு மாற்றம் பலருக்கு தெரியுது. ஏன் அப்படிங்கிற கேள்வி, தனித்து ஜெயிப்போம் தனித்து போட்டிடுவோம் அப்படிங்கிற உறுதி குறைஞ்சபட்சம் இதுல தெரியல. வை? அம்மா சொன்னது கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க. எல்லா காலத்திற்கும் எல்லா யுக்தியும் பொருந்தி வராதே. 2016 பொது தேர்தல் ஆளுங்கட்சியாக இருந்து முகம் கொடுக்கிற தேர்தல். எல்லா தளத்திலும் களத்திலும் எதிரிகளை எதிர்கொள்வதற்கு வல்லமையோடு தான் கழகம் இருக்கு. 2014 ஆளுங்கட்சியா தமிழ்நாட்டில் இருந்து நீங்க எதிர்கொண்ட தேர்தல் தான். எல்லா காலத்துக்கும் யுக்தி பொருந்தாது. ஏன் மாறி? அது நாடாளுமன்ற தேர்தல், இது சட்டமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு அணுகுமுறை, சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு அணுகுமுறை வாக்காளர்களிடமே இருக்கும். அது இன்னைக்கு பரபரப்பாக இன்றைக்கு தமிழகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற சில நாடகங்கள் என்று நான் சொல்லுகிறேன், இல்லாவிட்டால் சம்பவங்கள் அதை நமக்கு சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே நாடாளுமன்ற தேர்தலினுடைய அணுகுமுறை வேறு, சட்டமன்ற தேர்தலினுடைய அணுகுமுறை வேறு. காலத்திற்கு ஏற்ற முடிவை எடுத்துத்தான் தீர வேண்டும், எடுப்பார்கள். இயல்பா நாடாளுமன்ற தேர்தலில் தான் ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தொடர்ந்து எல்லா மாநில கட்சிகளுக்கும் இருந்திருக்கு. அதிலேயே கூட்டணியை தவிர்த்த நீங்க இன்று அது பற்றி அதை வந்து ஒரு ஓபன் நெட் குவெஸ்டினா விடுறதுக்கான சூழ்நிலையே ஏற்பட்டிருக்கு. என்ன நாடகம், என்ன காட்சி, கொஞ்சம் வழக்குங்க. நீங்க சொன்னீங்க சற்று நேரத்துக்கு முன்பு. இல்ல கூட்டணி நாங்க வேணும் அப்படின்னு தனித்து நிற்போன்னு அன்னைக்கு சொன்னது போல உறுதியா சொல்லலைங்கிறதுனால அதாவது ஒரு பாய்ந்து செல்லக்கூடிய பளிங்கு நீரோடை போல ஒரு அமைதியாக சென்று கொண்டிருக்கிற இந்த நிர்வாகத்தில் 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தர்ம சங்கடத்தை வலிந்து திணித்தார்கள். டாஸ்மாக் அரசியல், மதுவுக்கு எதிரான போராட்டம், அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை அணிதிரட்டுவதற்கு அதை ஒரு ஆயுதமாக்கி பார்த்து இன்றைக்கு பலமிழந்து விட்டார்கள். செல் டவர் அரசியல். அதற்கு பிறகு பார்த்தால் என்னவெல்லாமோ எடுத்து பார்த்து கடைசியில பெய்த பெருமழையை வைத்துக் கொண்டு ஒரு மழை அரசியல் நடத்தி பார்த்தார்கள். இதெல்லாம் அதற்கு பிறகு ஜல்லிக்கட்டு. அதிலே கூட
கழகத்தை கார்னர் பண்ணி அவர்கள் காய் நகர்த்தியதை இந்த நாடு பார்த்து. இதெல்லாம் எடுப்பட்டதா கருதுறீங்களோ? எடுபடலையே. எடுபடலன்னா அதே நிலையில நாங்க தனித்து பலமா இருக்கோம், போட்டிடுவோம் அப்படின்னு தானே நீங்க உறுதியா நிக்கணும். அது அப்படித்தானே இருக்கும். இல்ல அப்படி அறிவிக்கலையே, யுக்தி தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும் அப்படிங்கும் பொழுது நீங்க இன்னும் உறுதியா இல்லைங்கிறதானே காட்டுது தனித்து நிற்பதை பொறுத்த வரைக்கும். உறுதியாகத்தான் இருக்கிறோம், வெற்றி பெறத்தான் போகிறோம். எதிர்க்கட்சிகளினுடைய வீகங்களை தாக்கி தகர்த்து தரைமட்டமாக்குவதற்கு சொன்ன சொல் இது. திரு மாலன் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்கிறேன். இதுல ஒரு நிலைப்பாடு மாற்றம் தென்படுதா? இது எதனால்னு கருதுறீங்க? நிலைப்பாடு மாற்றம் என்பதை விட இதை நான் எப்படி நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு விளையாட்டை விளையாடுகிற போது நீங்க கிரிக்கெட்டோ டென்னிஸோ ஃபுட்பாலோ விளையாடினா உங்களுக்கு நேரடி அனுபவம் இருக்கும். அஃபென்சிவாக விளையாட போறோமா டிஃபென்சிவாக விளையாட போறோமா அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஆட்டத்திற்கான உத்தியை நம்ம வகுத்துக்கொள்வோம். இப்போ நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இழப்பதற்கு ஏதும் இல்லை என்கின்ற ஒரு நிலையில அவங்க போட்டிட்டாங்க. ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றி. ஒருவேளை அவங்க நினைத்த அளவிற்கு இடங்களை வெற்றி பெறவில்லை என்றாலும் அது அவர்களுக்கு அரசியல் ஆட்சி ரீதியாக ஒரு பெரிய தோல்வியாக அமையாது என்கின்ற ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு அந்த சமயத்தில் ஆம்பிஷன்ஸ் இருந்தது. அதனால அவங்க அஃபென்சிவாக போய் ஆடக்கூடிய ஒரு ஆட்டத்தை அப்போது ஆடினாங்க. இப்போ ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அதுக்கான உத்தி என்பது அது மாறக்கூடியதாக இருக்கும். இதுல இன்னொன்னு நான் என்ன கவனிக்கிறேன் என்று சொன்னால், இந்த தீர்மானங்களில் கவனிக்கப்பட வேண்டியது 2 தீர்மானங்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, இந்த முடிவை அவர்கள் எடுத்திருப்பதற்கு காரணம் அவர்களுடைய கட்சியை மாத்திரம் முன்வைத்து எடுக்கப்பட்ட முடிவு அல்ல இது என்று நான் நினைக்கிறேன். அதாவது எதிர்க்கட்சிகளுடைய நிலையையும் மனதில் வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சிகளை மேலும் குழப்புவதற்கு அல்லது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து வந்துவிடாமல் இருப்பதற்கு ஆன ஒரு உத்தியை அவர் இந்த இதில் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, அக்டோபருக்கு முன்னால் வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் மிடில் அல்லது செப்டம்பர்ல என்று நினைக்கிறேன், ஸ்டாலின் பேசினது நாங்கள் யாரையும் வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கவில்லை என்று பேசினார். அக்டோபர்ல கருணாநிதி அந்த கட்டைகளை கட்டியை உடைத்து பிரிக்கிற அந்த குச்சிகளை உடைக்கிற கதையை சொன்னார். ஆனால் இப்போது அவர் தேமுதிகவிற்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்று சொல்றாரு. காங்கிரசும் கூட்டணியில் இருக்கிறது என்றுதான் கொள்ள வேண்டும் என்று ஒரு இதை சொல்றாரு. இவ்வளவு சொன்னதற்கு பிறகும் அவங்க ஒரு இம்பல்சிவா உடனே நாங்க உங்களோட கூட்டணியில் சேர்ந்து கொள்கிறோம் என்று அவங்க சொல்லல. அவங்க ஆகஸ்ட்ல என்ன நிலையில் இருந்தாங்களோ அதே நிலையில் தான் திமுக இன்றைக்கு இருக்கிறது. அதற்கு புதிதாக வரத்து என்பது ஏதும் இல்லை. அவர்களுடைய அழைப்பு விடுத்ததற்கு பிறகும் யோசிச்சு சொல்றோம், அதாவது பொண்ணு பார்த்துட்டோம், நாங்க போய் தபால் போடுறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு 2 பேருமே அதே போல இந்த மக்கள் நல கூட்டணி என்ற 4 கூட்டணியிலையும் அவர்கள் வரும் காலத்தில் ஒரு கேள்வியை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். திமுகவை பொறுத்த வரைக்குமே திமுகவினுடைய கூட்டணிக்கு எப்படிப்பட்ட கேள்விகள் வரும் என்று சொன்னால், சரி திமுகவோடு கூட்டணி என்றால் தேமுதிக வைக்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும்னா, யார் முதல்வர்? கருணாநிதி முதல்வர் என்று சொன்னால் விஜயகாந்தினுடைய நிலை என்ன? துணை முதல்வரா? விஜயகாந்தும் துணை முதல்வர், ஸ்டாலினும் துணை முதல்வரா? அல்லது 2.5 ஆண்டு காலம் திமுக தலைமையில் ஆட்சி நடக்கும், 2.5 ஆண்டு காலம் தேமுதிக தலைமையில் ஆட்சி நடக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிந்ததற்கு பிறகுதான் அவர்கள் திமுகவோடு கூட்டணி செய்வதை, இந்த கேள்விகள் அந்த கூட்டணியிலே கொஞ்சம் தடுமாற வைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு நேற்றைக்கு வந்த செய்திகள், ஜனவரி இறுதியில் அழகிரி மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார் என்று ஒரு ஊகங்கள் உலவுகின்றன. அப்படி சேர்த்துக் கொள்ளப்படுவார் என்றால் அழகிரி எந்த நிபந்தனைகளை வைப்பார், அந்த நிபந்தனைகள் அந்த கட்சியினுடைய தேர்தல் வியூகத்தை எப்படி பாதிக்கும்? இதெல்லாம் இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு கட்சி, இன்னொரு கூட்டணியான மக்கள் நல கூட்டணி கல்கத்தாவில் நடந்த மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முடிவு செய்திருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கப் போகிற அதே காலகட்டத்தில் மேற்கு வங்காளத்தில் சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்கப் போகிறது. அங்கு திரிணாமுல் காங்கிரஸை எதிர்ப்பதற்கு காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா என்கின்ற ஒரு கேள்வியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள்
யோசிக்கிறார்கள். அதை குறித்து விவாதங்கள் நடந்திருக்கிறது. அப்போது வங்காளத்தில் காங்கிரஸை சேர்த்துக் கொண்டால் தமிழகத்தில் காங்கிரஸை சேர்த்துக் கொள்வார்களா? அப்படி சேர்த்துக் கொண்டால் வைகோ வந்து அந்த கட்சியில் அந்த கூட்டணியில் வைகோவினுடைய நிலை என்னவாக இருக்கும்? பல கட்டங்கள்ல அந்த மாதிரி ஒரு மாநிலத்துல கூட்டணி தேசியத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை காங்கிரஸ் அதை போன்ற ஒரு நிபந்தனையை வைத்தது என்று சொன்னால், அப்போ இந்த மாதிரி ஓபன் எண்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கிறது. அப்போ பாமக இன்றைக்கு நடந்த பொதுக்குழுவில் வந்து பொதுக்குழுக்கு பிறகு அவர்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், கூட்டணிக்கு யாரும் வந்தால் வரவேற்போம், வரவில்லை என்றால் வருத்தம் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கார். சோ 3 அல்லது இப்போ பாஜக வந்து மீண்டும் அந்த என்டிஏயை உயிர்ப்பிப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்கிறது. எந்த கட்சியும் கூட்டணி என்பதை உறுதி செய்து கொள்ளாத ஒரு நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு டிஃபென்சிவாக ஆடக்கூடிய பிளேயர் தன்னுடைய கார்டுகளை, தன்னுடைய ஆட்டத்தை ஏன் வெளிப்படுத்த வேண்டும்? அப்படி வெளிப்படுத்துவது என்பது ஒரு சரியான நடவடிக்கையாக இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த குழப்பம் நீடிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு மகிழ்ச்சி. அவங்க வந்து கீப் யூ கெஸ்ஸிங் என்ற ஒரு என்ற நிலையை தான் அவங்க விரும்புவாங்க. ஏன்னா குழப்பம் நீடித்து காலம் செல்ல செல்ல அப்போ ஒரு பதற்றம் ஏற்படுகிற போது, அப்போது அந்த பதற்றத்தின் காரணமாக கூட்டணிகளுக்குள் ஏற்படக்கூடிய நெருக்கல்கள், முரசல்கள் எல்லாம் இருக்கு. சோ அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஓபன் எண்டடாக இருப்பதுதான் ஒரு சரியான உத்தியாக இருக்கும். இதைத்தான் இப்படிதான் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவும் செய்தேன். ஏனென்று சொன்னால், ஊடகங்கள் அவசரப்படுவதைப் போல அவர் அவசரப்பட்டு தன்னுடைய கையில் என்னென்ன சீட்டுக்கட்டில் என்னென்ன கார்டு இருக்கிறது என்பதை காண்பித்து விட மாட்டார் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். டிஃபென்சிவா ஆடக்கூடிய ஒரு ஆட்டம், அதை தாண்டி இது வந்து ஒரு வகையில ஒரு எதிரணியை குழப்பக்கூடிய ஒரு யுக்தி நிறைஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க பார்க்கிறீங்க. திரு நாஞ்சில் சம்பத், கூட்டணிக்கான தேவை ஏற்பட்டாலும் கூட, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட, உங்களோடு அணி சேர எந்த பிரதான கட்சிகள் தயாராக இருக்கிறது? இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு உங்களோட கூட்டணியில இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், அங்க மதிமுக இருக்கு, இன்னொரு பக்கம் பாமக உங்களோட வரத்துக்கு தயாரா இல்ல. இந்த மாதிரி நிறைய பிளேஸ் அவங்க வெவ்வேறு அணிகள்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புள்ளவங்களே மிக குறைவா தானே இருக்கிறாங்க. அணி நீங்க ஒரு வலுவான அணி கட்டமைப்பு நினைத்தாலும் பேர் சொல்லல, யார் அழைத்தாலும் வருவார்கள். இன்னைக்கு பாஜக வராது என்று நீங்க எப்படி சொல்றீங்க? இன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்ல பாத்தீங்கன்னா மத்திய அரசை கண்டித்து எந்த விதமான அதுக்கு நான் வரப்போறேன்னா, பாஜகவோ பாமகவோ விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ கம்யூனிஸ்டுகளோ உங்களோட கூட்டணி கிடையாது, திமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு பகிரங்கமா அறிவிச்சுட்டாங்க. தேமுதிகவோட கூட்டணி சேர்ற பேச்சுக்கு இடம் இல்ல, திமுகவோட சேர்றதுக்கு இடம் இல்ல. அப்படி இருக்கும்போது பாஜக உட்பட பலமுறை கேட்டாச்சு உங்களுடைய தலைவர்கள்ட்ட, ஒரு முறை இல்ல பல முறை பாஜக உட்பட உங்களோட கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை, நாங்க ஒரு மாற்றணியத்தான் நோக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் பகிரங்கமா அறிவிச்சுட்டாங்களே, யார் கூப்பிட்டாலும் வருவாங்கன்னா யார் வருவாங்க? அது தேர்தல் இப்பவுமே எப்படி சொல்ல முடியும்? திரு திருமாவளவன் வருவாரா? உங்கள் அருகாமையில் இருக்கிறாரு. அவர் ஒரு கூட்டணியில, மக்கள் நல கூட்டணியில ஒரு பிரதான அங்கம் வகிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே எங்க கூட இருந்தவர் தான். அவர் பகிரங்கமா அறிவிச்சுட்டாரு, மக்கள் நல கூட்டணியில பணியாற்றி இருக்காரு. அதிமுக கூட்டணியில கூப்பிட்டா நீங்க போவீங்களான்னு திரு நாஞ்சில் நம்பிக்கை வெளிப்படுத்துவது போல. அவருடைய நம்பிக்கைக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமை. சொல்லுக்கு நேர் எதிரான பொருள் கொண்டது, அதனால அவர் அருகாமையில் தான் இருக்கிறார். அருகில். எஸ், இதை தாண்டி இன்னைக்கு திரு நாஞ்சில் சம்பத்துடைய கருத்துக்கு பதில் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, அவரு ஒரு நம்பிக்கையோட சொல்றாரு, அந்த நம்பிக்கைக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் மக்கள் நல கூட்டணி மிக தெளிவாக ஒரு வரையறையை செய்திருக்கிறது. தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக மக்கள் நல கூட்டணியை நாங்கள் முன்வைக்கிறோம், பொதுமக்கள் இதை அங்கீகரிக்க வேண்டும், எந்த நிலையிலும் திமுக அதிமுக ஆகிய இரு அணிகளோடு, காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொள்வதில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கும். அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. ஓகே, நான் கேட்க வரும்போது, ஏற்கனவே கடந்த தேர்தலில் 2014 தேர்தலில் 44% வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி,
இன்னைக்கு கணிசமா குறைந்திருக்கிறதுன்னு வைத்துக் கொண்டாலும் கூட ஒரு அணியும் சேர்த்து முன்பு அவங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு தனித்து அப்படிங்கிற நிலையை தாண்டி ஒரு அணியும் சேர்த்து போட்டிடுமானால் அது ஒரு வலுவான அணியா இருக்காதா? அதிமுகவை யாரும் குறைத்து மதிப்பிடவில்லை. அவருடைய வாக்கு வங்கி வலிமை என்பது எல்லோரும் அறிந்த உண்மை, ஊரறிந்த உண்மை. ஆனால் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் தொடர்ந்து மாறி மாறி தமிழகத்தில் ஆட்சியை நடத்தி வந்திருக்கிற நிலையில் தற்போது பொதுமக்களுடைய பொது மனோநிலை என்பது ஒரு புதிய சக்தி, ஒரு மாற்று சக்தி தேவை என்பதுதான். அந்த பொது மனோநிலையை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் நல கூட்டணியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஒரு பொது மனோநிலை இருந்தாலும் கூட இந்த எதிர்ப்பு வாக்குகள் சிதறுமானால், பல அணிகள்ல சிதறுமானால், இங்க இதை தாண்டி அரித்மெட்டிக்ஸ்க்கு இந்த எண்ணிக்கைகள் மட்டும் வச்சு பேசினா நீங்க சொல்ற வாதம் சரி. அதிமுகவுக்கு 44% இருக்கிறது, திமுகவுக்கு 23% இருக்கிறது, விஜயகாந்துக்கு 7%, 8% இருக்கிறது என்று இந்த வாக்கு வங்கி கணக்குகளை மட்டுமே வைத்து நாம் தீர்மானிக்க முடியாது. இதை சாராமல், கட்சி சாராமல் சிந்திக்கக்கூடிய மக்கள், வளரும் தலைமுறையினர், ஒவ்வொரு தேர்தலிலும் சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் என்று ஒரு பொது தரப்பு இருக்கிறது. அவர்களை குறிவைத்து அரசியல் செய்வது என்கிற அடிப்படையில் தான் நாம் இந்த தேர்தலை சந்திக்கிறோம், மாற்று சக்தியாக முன்மொழிகிறோம். எனவே அவர்கள் என்ன முடிவு செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் நாம் எதையும் சொல்ல முடியும். வலுவான அணியை அதிமுக கட்டமைத்தாலும் கூட அவங்களுடைய வாய்ப்புகள் அத்தனை பிரகாசமா இல்லைன்னு கருதுறீங்களா? ஏற்கனவே இப்படி பல கட்சிகளை ஒன்று சேர்த்து வலுவான அணியை அமைத்த நிலையிலும் கூட திமுக சில நேரங்களில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறது, அதிமுக சில நேரங்களில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறது. போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் 2009 திமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகள் தான் அதிலே அந்த அணியில் இருந்தது பெரிய அளவில். அதிமுகவோடு எல்லா கட்சிகளும், கம்யூனிஸ்டுகள் உட்பட, பாட்டாளி மக்கள் கட்சி, எல்லா கட்சிகளுமே பெரும்பான்மையான கட்சிகள் மதிமுக எல்லோரும் இணைந்து மிகப்பெரிய வலுவான ஒரு கூட்டணி அமைத்தார்கள். அப்போதும் அதிமுக வலுவான வாக்கு வங்கியோடு தான் இருந்தது. இந்த கட்சிகளும் இணைந்தன. எனவே அது தோற்றத்தில் மிகப்பெரிய ஒரு வலுவான அணியாக இருந்தது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்த நேரம் காங்கிரசுக்கு எதிரான அலை வீசியது, திமுகவுக்கு எதிரான விமர்சனம் இருந்தது. எல்லாவற்றையும் தாண்டி 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. 28 இடங்கள் கிட்டத்தட்ட வெற்றி பெறக்கூடிய நிலை இருந்தது. எனவே மக்களுடைய மனோநிலை எந்த நேரத்தில் எப்படி இருக்கும், அந்த பொது கட்சி சாராத பொதுமக்களுடைய மனோநிலை நாம் இப்போதைக்கு யூகித்து சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக ஒரு அதிருப்தி, ஒரு விரக்தி, ஒரு சலிப்பு இருக்கத்தான் செய்கிறது. அதனால்தான் நீங்கள் தொடக்கத்திலேயே சொன்னீர்கள், அதிமுக வலுவான கட்சி, ஆனால் இந்த முறைதான் நாங்கள் யாரும் சேரமாட்டோம் என்று சொல்லுகிற துணிச்சல் சாதாரண எளிய கட்சிகளுக்கே, சின்ன கட்சிகளுக்கே, புதிய கட்சிகளுக்கே வந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவும் அதிமுகவை நாடவில்லை, மதிமுக நாடவில்லை, 2 கம்யூனிஸ்டுகள் நாடவில்லை, விடுதலை சிறுத்தைகள் நாடவில்லை. இப்படி சொல்லுகிற முறை முதல் முறையாக தமிழக அரசியலில் இந்த முறை நிகழ்ந்திருக்கிறது. இல்ல, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு முதலமைச்சரே உரையில சொல்றாங்க. அது இருக்கக்கூடிய காரணத்தால், அது பில்டா இருக்கக்கூடிய காரணத்தினால, குறிப்பா இந்த ஒரு பெருமழையுடைய தாக்கத்துக்கு பிறகு இந்த ஒரு எண்ண மாற்றம் ஏற்பட்டிருக்குமோ? திரு திருமாவளவனுடைய கமெண்ட்ஸ், யூ ஹேவ் சம்திங் டு ஆட்? அதாவது வெள்ளத்தினுடைய தாக்கம், மழையினுடைய தாக்கம் என்பது ஒரு 4-6 மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்று கணக்கு பார்த்தால் ஒரு 40 to 60 இடங்கள் இருக்கலாம். 46 எல்லா தென் மாவட்டங்களும். நீங்க 4 மாவட்டம் சொல்றீங்க, தென் மாவட்டங்களும் இருக்குல்ல. நம்ம தூத்துக்குடி இருக்கு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் 47 தொகுதிகள். மிகவும் பாதிக்கப்பட்ட தொகுதிகள் எடுத்துக்கிட்டா 32. சரி, இப்போ அது ஒரு மொத்த விஷயத்தை பாதிக்குமா என்றால் அது அரித்மெட்டிக் படி பார்த்தால் அது பாதிக்காது. ஆனால் என்ன பாதிக்கும் என்று கேட்டால், நீங்கள் மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தீர்களானால், மக்கள் உண்மைகளின் அடிப்படையில் வாக்களிப்பதில்லை. மக்கள் பெர்செப்ஷனின் அடிப்படையில், அதாவது அவர்களுடைய அனுமானங்களின் அடிப்படையில், எண்ணங்களின் அடிப்படையில் எப்படிப்பட்ட ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறதோ அந்த தோற்றத்தின் அடிப்படையில், அந்த பெர்செப்ஷன் இந்த அது அரசுக்கு இப்ப ஃபேவரா இருக்கு. இல்ல இல்ல 32 தொகுதிகள் 47 இல்ல. அவங்க இப்போ நீங்க இதுல நுட்பமாக கவனித்தால் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளும், அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளும் அதிமுகவின் மீது விமர்சனங்களை வைக்கின்றன. வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய போகின்றன. ஊடகங்களுடைய, பெரும்பாலான ஊடகங்களுடைய நிலையும் அப்படித்தான் இருக்கிறது.
சமூக ஊடகங்களுடைய நிலையும் அதிமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் சமூக ஊடகத்தில் பெரிய அளவில் நடந்து அப்படி இருக்கும்போது கொண்டிருக்கிறது. அங்கதான் நீங்க கவனிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு என்று ஒன்று உருவாகும். அந்த அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு என்பது ஒருவருக்கே போய் சேர்ந்து விடாமல் பல்வேறு அளவில் பிளவுபடுகிற போது அது அதிமுகவுக்கு சாதகமாக அமையும். இப்ப அந்த மாதிரி ஒருவருக்கே போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதை தடுப்பதற்கான ஒரு உத்தி இதற்கு பின்னால் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி எதிர்க்கட்சிகளையும் வாக்காளர்களையும் ஊடகங்களையும் என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு கெஸ் கேம்ல ஒரு குழப்பத்தில் வைப்பது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ஆர் முத்துக்குமார் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஏற்கனவே நம்முடைய இணைந்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன், அதிமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத், மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் ஆகியோர் ஏற்கனவே நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். திரு முத்துக்குமார் அவர்கள்ட்ட தான் கேள்வி. திரும்பிய திசை எங்கும் எதிரிகள் இல்லை அப்படிங்கிற நிலையிலிருந்து இன்று தேர்தலுக்கு தேர்தல் யுக்தி மாறுபடும் அப்படிங்கிற இந்த ஒரு நிலை ஒரு அரசியல் யுக்தியா பார்க்கிறீங்களா, இல்ல பலகீனமா பார்க்கிறீங்களா, இல்ல ஒரு வலுவான அணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் போது வெற்றி வாய்ப்பு பிரகாசம் அப்படிங்கிற நம்பிக்கையா பார்க்கிறீங்களா? உங்களுடைய கருத்து. அடிப்படை மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி அந்த தேர்தல் சமயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சொன்ன முக்கியமான விஷயம், கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அதை நிரூபிக்கும் வகையில் தேர்தல் வெற்றியும் அவங்களுக்கு அமைஞ்சது. அதன் பிறகு அந்த தேர்தல், அதாவது அந்த சொத்து குவிப்பு வழக்கு அடிப்படையில் சொத்து குவிப்பு வந்த பிறகு, தீர்ப்பு வெளியான பிறகு அவங்க விடுதலையான பிறகு தேர்தல் வரும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அந்த அடிப்படையில் தான் தேர்தலே இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த சூழல்ல அவங்க அந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளை எடுக்கல. அதன் பிறகு தேர்தல் திசை வழிப்பாதை தீர்மானிக்கும் சக்திகள் அப்படின்னு சொத்து குவிப்பு வழக்கு, அதன் பிறகு ஜி கே வாசன் வெளியேறிய பிறகு EVK இளங்கோவன் வந்த பிறகு ஊழல் புகார் சொன்னது, அதன் பிறகு மதுவிலக்கு பிரச்சனை, இது எல்லாமே வந்த பிறகு இன்னைக்கு மிக முக்கியமான விஷயமா இந்த வெள்ளம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அந்த வெள்ளம்ங்கிறது மிகப்பெரிய அளவு அதிமுக தலைமையை, அதாவது கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை அப்படின்னு சொன்ன அதிமுக தலைமையை இந்த வெள்ளம் கொஞ்சம் அசைத்து பார்த்திருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா அவ்வளவு ஈஸியா அவங்க எதையுமே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. குறிப்பா ஒரு இரும்பு தலைவி அப்படின்னு அவங்க சொல்லக்கூடியவங்க இந்த வெள்ள பேரிடர் வந்த பிறகு அதிகாரிகளை முதன்முறையாக முன்வைச்சாங்க. எப்போதுமே தன்னையே தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவி முதன்முறையா அரசு தலைமைச் செயலாளரை விளக்கம் கொடுக்க வச்சாங்க. அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய அளவுல வெப்பம் கிளம்பி இருக்கிறப்ப அந்த ஹீட்டை சந்திக்கிறதுக்கு முதன்முறையா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில முதன்முறை ஆட்சி வாழ்க்கையில முதன்முறையா அதிகாரிகளை முன்னிறுத்தியது அப்படிங்கிறது இந்த வெள்ளப்பேரிடருக்கு பிறகு சந்தர்ப்பங்கள் அதிகாரிகள் விளக்கம் அளிச்சிருக்காங்க. முகலிவாக்கம் சம்பவம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல ஆனால் அமைச்சர்களும் வெளியில வந்தது, பிரஸ் கான்பரன்ஸ் எல்லாம் கொடுத்தது இந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமா. அதனால அந்த முதன்மை செயலாளரை துறைசார் செயலாளர்களை முன்வைக்கிறது, அவங்கள முன்னாடி வச்சு அமைச்சர்கள் போகும்போது கூட ககன்தீப் சிங் பேடி போன்ற தலைவர் போன்ற அதிகாரிகள் முன்னிலையும் பக்கத்தில் அமைச்சர்கள் போனது பின்னாடி போனதுங்கிறது இந்த ஆட்சியில மிக முக்கியமான விஷயம். அது ஒருவேளை அதிமுக தலைமை அல்லது ஆட்சி தலைமை கொஞ்சம் தன்னுடைய கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நோக்கி யோசிக்க தொடங்கி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. கூடவே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் மத்தியில் பெரிய அளவுல இந்த 4.5 ஆண்டு காலம் பெரிய அளவுல அதிருப்தி அலை அப்படிங்கிறது உருவாகல. ஆனா அதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த அதிருப்தி அலைங்கிறது இந்த வெள்ளம் வெறுமனே 5 மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம சுருக்கிட முடியாது. ஏன்னா சென்னைங்கிறது அதனால இந்த மனமாற்றம் கருதுறீங்களா? நிச்சயமா. அதாவது மனமாற்றம்ங்கிறது எதுக்காக, எதை நோக்கி? தேர்தலை நோக்கி. தேர்தல் அப்படின்னா இங்க இன்னொரு பக்கம் கூட்டணி அமைதல் அப்படிங்கிறது பெரிய அளவுல உருவாயிட்டு இருக்கு. எங்க தேமுதிக கட்சி எல்லா கட்சிகளோடையும் பேசிட்டு இருக்கு. ஒரு பெரிய அணி திமுக எப்படியும் இந்த ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு பெரிய அணி முயற்சிகளில் ஈடுபடுறப்போ இதுவரைக்கும் அதிருப்தியே இல்ல. இப்ப வெள்ளம் ஒரு பெரிய அளவில் அதிருப்தி வரப்போ தனக்கு எதிர்காலத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் அதிமுக தலைமைக்கு இருக்கு. அதனாலதான் இது முதன்முறையா இந்த மாதிரி இதுவரைக்கும் கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கட்சி இன்னைக்கு கூட்டணிக்கு தயார் அப்படிங்கறத மறைமுகமா அவங்க வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கண்ணு கட்டிய தூரத்தில் எதிரிகள் இல்லைன்னு வானத்தை பார்க்க மறந்துட்டீங்களோ அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இதை தாண்டி நாஞ்சில் சம்பத் அவர் சொன்னதுல ஒரு இது என்னன்னா, இன்றைக்கு அவங்க பேசும்போது கூட, இன்றைக்கு பொதுக்குழுவில் பேசும்போது கூட இந்த அரசில் செய்யப்பட்டதெல்லாம் என்னால் செய்யப்பட்டது அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. அந்த கவர்மெண்டோட மொத்த கிரெடிட்டும்
அவங்களுக்கு போக வேண்டியது என்பதை போல வந்து அவங்க இன்னைக்கு பேசியிருக்காங்க. ரைட். பெரியார் விஷயத்திலே அப்படிதான். முல்லை பெரியாறு, காவிரி, இந்த மழை விஷயங்கள். அதனால வந்து அவங்க வந்து மற்றவங்களை முன்னிறுத்திட்டு அவங்க பின்வாங்கிட்டாங்கிறத அந்த பிரச்சனை ஏற்பட்ட சமயத்துல யாரை முன்னிறுத்தாங்க, பிரச்சனை முடியல யாரை முன்னிறுத்தாங்க முக்கியம் கருத்தை வெளியிடுறாரு. முதல புகழோ பெருமையோ இல்லாட்டி குற்றச்சாட்டோ நேரடியா முதலமைச்சரை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நான் திரு நாஞ்சல் சம்பத் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது திரு மாலனும் ஏற்கனவே குறிப்பிட்டார், இந்த தீர்மானங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மத்திய அரசாங்கத்தின் மீது ரொம்ப மென்மையா இருக்கோ அப்படின்னு என்ன தோன்றுது? நீங்க அப்படி கருதலையோ? தேவை இல்லையே. மத்திய அரசாங்கத்தை கண்டிச்சு தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்றீங்களா? அப்படி அவசியம் இருக்கிறதா கருதலையா? இப்போதைக்கு அது அவசியம் இல்லையே. மீனவர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் தொடர்றது இல்லையா? இன்னைக்கும் கைதிகள் தொடர்றது இல்லையா? ஆமா. மீனவர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பாஜக அரசாங்கத்தை வலியுறுத்துறீங்க. போன பொதுக்குழு காங்கிரஸ் அரசாங்கத்தை கண்டிச்சது. காவிரி பிரச்சனையில அன்னைக்கும் மேலாண்மை வாரியம் அமையல, இன்னைக்கும் அமையல. அன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கத்தை கண்டிச்சீங்க, இன்னைக்கும் அமையல. இன்னைக்கு பாஜக அரசாங்கத்தை வலியுறுத்துறீங்க, கேட்டுக்கொள்கிறோம், கடிதம் எழுதணும். இல்ல அன்னைக்கு கண்டிச்ச விஷயம் இன்னைக்கு வலியுறுத்த வேண்டிய விஷயமா மாறி இருக்கு. அப்படிங்கும்போது நிலைப்பாடுல ஒரு மென்மை ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்படி இல்லை. இது வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான தேர்தலை சந்திக்கிற நேரம். அவங்க வந்து தனியா ஒரு அணி அமைக்க போறதாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் அன்னைக்கே கேட்கல. நான் கேட்பது இந்த விவகாரத்துல ஒரே நிலைப்பாடு தானே. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறேன்னு பாஜக அரசு உறுதிப்பாடு கொடுக்கல, பிரதமர் சொல்லல. இது வரைக்கும் மேலாண்மை வாரியம் அமைய பெறல. அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு இதே காரணத்துக்காக முந்தைய மத்திய அரசை கண்டிச்ச நீங்க இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது ஏன்? நான் சொல்லி தேவைக்கேற்பத்தான் தீர்மானம். இன்னைக்கு அதுக்கான தேவை இல்லையா? இன்னைக்கு அதுக்கான தேவை வரலையே. அதெல்லாம் தேர்தல் அறிக்கை, இந்த மத்திய அரசாங்கம் இல்ல தேர்தல் அறிக்கை, அதற்கு பிறகு வகுக்கிற வியூகம், அதுக்கு பிறகு யுக்தி, அதற்கு பிறகு செய்ய போகிற பிரச்சாரம், அதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்தினுடைய மனோநிலை, அது அந்த நேரத்தில் வச்சுக்கலாம். தேர்தலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பிரச்சனை இட் இஸ் an issue. இந்த இஷ்யூல போன மத்திய அரசும் இந்த மத்திய அரசும் ஒரே நிலைப்பாட்டை கொண்டிருக்கு. இன்ஃபேக்ட் போன பொதுக்குழுல காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இந்த விவகாரத்துல காவிரி விவகாரத்துல ஒரே பார்வைன்னு உறுதியா முதலமைச்சர் சொல்றாங்க. அன்னைக்கு அன்றைய மத்திய அரசு நீங்க கண்டிச்சீங்க, இன்னைக்கே கண்டிக்கல. அதே நிலைப்பாடு தானே இந்த அரசு கொண்டிருக்கு. அன்றைக்கு கண்டித்தோம்னு சொன்னா அன்னைக்கு வந்து ஒரு இனப்படுகொலையை வேடிக்கை பார்த்ததில்ல, அந்த இனப்படுகொலையை அவங்க காரணமாக இருந்தாங்க. அது ஈழ பிரச்சனை. நான் வந்து ஒட்டுமொத்தமா மத்திய அரசை கண்டிங்கன்னு சொல்ல. இந்த விவகாரத்துல மத்திய அரசாங்கத்துடைய காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை கெசட்ல போட்டிருக்கோம். அன்னைக்கும் போன தீர்மானம் நிறைவேற்றினீங்கல்ல, அன்னைக்கும் கெசட்ல போட்டாச்சு. இன்னைக்கு எப்படி மேலாண்மை வாரியம் வராம இருக்கோ அன்னைக்கும் வராம இருந்தது. அன்னைக்கு கண்டிச்சீங்க, இன்னைக்கு கேட்டுக்கிறீங்க. அது தேவைக்கேற்ப கண்டிக்கணும். காவிரி காவிரி இஷ்யூக்காக நடந்த பொதுக்குழு இல்லையே இது. காவிரி இஷ்யூக்காக நடந்த பொதுக்குழு இல்ல. காவிரி இஷ்யூக்காக போடப்பட்ட தீர்மானத்துல ஒரே விஷயத்துல ஒரே நிலை இருக்கும் போது ஏன் ரெண்டு நிலைப்பாடுன்னு கேட்கிறேன். ரெண்டு நிலைப்பாடு இல்லையே. கண்டன தீர்மானம் போட வேண்டிய கட்டம் வரும்போது போட போறோம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே போட வேண்டிய கட்டாயம் வந்திருக்கும் போது உடனடியா இந்த அரசு செஞ்சிருக்கணும். நீங்களே பல முறை வலியுறுத்திருக்கீங்க 90 நாளுக்குள்ள இந்த மேலாண்மை வாரியம் வரணும் அப்படின்னு. வரல, இந்த அரசாங்கம் வந்துச்சு, வரல. நீங்க கண்டிச்சிருக்க வேண்டாமா? கண்டிக்க இப்போது அதுக்கு தேவையில்லை. இப்ப எழணும் எப்போ இல்ல. இந்த தீர்மானம் வந்து வெளிப்படுத்துவது இந்த பாஜக மீதான அணுகுமுறை வெளிப்படுத்துவது ஒன்றே ஒன்றுதான். வந்துட்டு மத்திய அரசின் மீதான அணுகுமுறை வந்துட்டு அவங்க வந்து பாஜகக்கான கதவை திறந்து வைத்திருக்கிறார்கள். இப்ப வந்து தேமுதிக வந்து திமுகவின் பக்கமோ அல்லது நால்வர் அணியின் பக்கமோ போய்விட்டால் பாஜகவுக்கு ஒரு கூட்டணியில் சேர்வதற்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படும். அந்த இடத்தை அப்போது பாஜக தன்னை நோக்கி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு என்று அவங்க நினைப்பது ஒரு காரணம். இரண்டாவது 25,000 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க. அந்த பணம் கேட்டிருக்கிற நேரத்தில் அவர்களை முறைத்துக் கொள்ள முடியாது என்பது ஒரு காரணம். அந்த 25,000 கோடி ரூபாய் இந்த தேர்தலுக்கு மிக முக்கியமான பணம். எந்த விஷயத்திலுமே நிலைப்பாடு மாத்திக்கல, கோரிக்கைகள் தொடர்ந்து இருக்கு. நல்ல தேவை ஏற்படும் பொழுது யுக்திகளுக்கு ஏற்றாற் போல அதை செய்வோம் அப்படிங்கிறார். இந்த விளக்கம் உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கா திருமாவளவன்? அண்ணா இதுல வந்து உறுதியா அதுல பதில் சொல்லல. அவர் வந்து சொல்ல முடியாத ஒரு கேள்வியாகவும் இது இருக்கு. ஏன்னா மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமான அணுகுமுறையை அதிமுக அரசு மேற்கொள்கிறது என்பதுதான் அந்த தீர்மானத்திலிருந்து வெளிப்படுகிறது. அரசு ரீதியா தேர்தல் நெருங்கி வருவதும் ஒரு காரணம். தொடர் நம்முடைய எழுத்தாளர் மாலன் அவர்கள் சொன்னதை போல எந்த சூழலிலும் ட்ரெண்ட் செட்டிங் மாறலாம்.
பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட கூட்டணி அமைப்பது வாய்ப்பு இருக்கிறது. இல்ல அவங்க இல்லன்னு சொல்லிட்டாங்களே. அதை சொல்லிட்டு இருக்காங்க. நேரம் இருக்கு, அழைத்தால் வருவார்கள் சொல்லிருக்கீங்களா? ஒருவேளை அது பாரதிய ஜனதாவா கூட வருவாங்க. இல்ல அது பாரதிய ஜனதாவா கூட இருக்கலாம். இல்ல அது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் சொல்றாங்களே தவிர மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிமுகவோட ஒரு நேசம் பாராட்டி கொண்டுதான் இருக்காங்க. இங்க இருக்கிறவர்கள் தான் அவங்களுக்கு வேற வழி இல்ல. இங்க பேசி அவருடைய மாணவர்கள் சொன்னது போல 26,000 கோடி கேட்டிருக்கோம். மத்திய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பை இந்த மழை வெள்ள வாரத்தில் உடனடியா கேட்டு நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில இது ஒரு சில காரணங்களா கூட இருக்கலாம். அருண்ஜேட்லி பார்த்து போயிருக்கிறாரு, இன்னும் பல அமைச்சர்கள் பார்த்திருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுறாங்க நமக்கு தெரியாது. அவங்களுக்கு இடையிலான உறவுகள், அந்த நட்புறவுகள், அரசியல் ரீதியான உறவுகள் வேறு காரணங்களாக கூட இருக்கலாம். பாஜக அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்பு உங்களுக்கு தென்படுதா? அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இயற்கையான கூட்டணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது 1998 இந்த தேர்தலுக்கு தேர்தல் வியூகம் அமைப்பது அப்படின்னு பார்த்துதான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உண்மையிலே ஒரு தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிக்கு, அது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தேர்தலுக்கு தேர்தல் வியூகங்களை மாற்றி அமைப்பது, வெற்றிக்கான வியூகங்களை மாற்றி அமைப்பது அப்படிங்கிறது எந்த ஒரு தேர்தல் அரசியல் கட்சிக்கும் முக்கியமான விஷயம் தான். குறிப்பா 1998 தேர்தலில் ஜெயலலிதா எடுத்த தேர்தல் வியூகங்கிறது மிகவும் வித்தியாசமான ஒரு முடிவு. அதுல அதிகபட்ச ரிஸ்க் அதிமுக இருந்துச்சு. ஏன்னா காரணம் அந்த தேர்தலில் தான் முதன் முறையா பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை கூட்டணிக்குள்ள சேர்க்கிறாங்க. அதற்கு முன்னாடி 1980 இருந்து தொடங்கி 18 வருஷம் எந்த ஒரு கட்சியும் அந்த கட்சியை அரசியல் ரீதியா தீண்டல அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஒரு பெரிய ரிஸ்க அதிமுக எடுத்தது. அதன் காரணமாக சிறுபான்மையினத்தினுடைய வாக்குகள் சரியும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட அந்த ஒரு ரிஸ்க அவங்க எடுத்தாங்க. கூடவே பாமக, மதிமுக போன்ற கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதன் பிறகு அந்த கூட்டணி கணிசமான அளவுக்கு வெற்றியை பெற்றது. அதே போல இம்முறையும் கூட அன்று தொடங்கி இன்று வரை இடையில அவங்களுக்கு இடையில சின்ன சின்ன மோதல்கள், பெரிய பெரிய மோதல்கள் வரைக்கும் நடந்திருந்தாலும் கூட பொதுவாக அதிமுக பாஜக அப்படிங்கிறது ஒரு இயற்கையான கூட்டணி அப்படிங்கறதான் பார்வை. 2014 கூட அப்படி ஒரு யூகம் இருந்தது. மோடியும் ஜெயலலிதாவும் நண்பர்களாக கூட்டணிக்கான அதிக வாய்ப்பு. ஆனா அது ஒதுக்கி தள்ளினாங்க. இம்முறையும் சொல்லப்படுது பாஜக தலைவர்கள் சமீபத்தில் வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி விஜயகாந்தோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஏன் அதிமுக பாஜக வேணான்னு முடிவெடுத்ததுன்னா, அன்னைக்கு நான் தான் நாளைய பிரதமர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவங்க சொல்லலாம். அவங்க கட்சி தெல்ல தெளிவா சொல்லி நாளை நமதே 40 நமதே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அன்னைக்கு மோடி அப்படிங்கிற ஃபேக்டர் அவங்களுக்கு ஒரு சுமை. இன்னைக்கு சுகமான சுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு 49 எம்பிக்கள் பாஜக இருக்கு. ஒரு மாநிலத்தில் ஒரே நிமிஷம், மாநிலத்தில் ஒரு ஆளுங்கட்சி மத்தியில இருக்கக்கூடிய தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கிறதுங்கிறது ஒரு மாநில கட்சிக்கு ரொம்பவும் சாதகமான அம்சம். கூடவே மத்தியில ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக தவிரவும் மோடிக்கும் ஜெயலலிதாவுக்குமான அரசியல் ரீதியான நட்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். தவிரவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல எந்த ஒரு கட்சி, அதாவது திமுகவோட தேமுதிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் சேரும் போதோ அல்லது மக்கள் நல கூட்டணியில தேமுதிக போய் சேரும் போதோ தன்னுடைய எதிரிகள் பலம் பெற்று விடுவார்கள். அப்படி இருக்கிற சூழல்ல மோடி போன்ற பெரிய ஃபேக்டர் ஜெயலலிதாவுக்கு அவசியம். அதனால அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா. தேர்தலில் என்ன பெரிய ஆதாயம் கிடைக்கும் கேள்வி. தேர்தலில் என்ன பெரிய ஆதாயம்? இன்னைக்கு சுமையா போயிடுறதுக்கான வாய்ப்பு இல்லையா? பெரிய ஒரு பாஜகவுக்கு பெரிய ஒரு எலக்ட்ரல் பிரசன்ஸ் இருக்குன்னு நம்ம கருதுறோம். அதிமுக பாஜக கூட்டணி நான் சொல்லல, அதிமுக மோடி கூட்டணி அப்படின்னு நான் சொல்றேன். திரும்ப பாஜக கூட்டணி நான் சொல்லல, அதிமுக மோடி கூட்டணி. மோடிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர் அப்படின்னு நான் கணிக்கிறேன். அன்னைக்கு இருந்தது அவருக்கு அதிமுக கூட்டணிக்கு அதிக செல்வாக்கு இருந்துச்சு. இன்னைக்கு மோடி பிரதமர் சார் சொன்னது போல பெரிய அளவுல நிதியை எதிர்பார்த்து கொடுக்கும் நிலையில மத்திய அரசும் வாங்கும் நிலையில மாநில அரசும் இருக்கக்கூடிய சூழல்ல மோடி போன்றவருடைய செல்வாக்கு பலமோ மற்ற அதிமுகவுக்கு தேவை. குறிப்பாக தமிழக அரசுக்கு சட்டப்பூர்வமான சில பாதுகாப்பும் தேவைப்படுது. நிச்சயமா மத்திய அரசாங்கத்தினுடைய தயவுங்கிறது சட்டப்பூர்வமான நிலையிலும் அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால அதிமுக மத்திய அரசாங்கத்தை பகைத்துக் கொள்ள வேண்டாம், மோடி அவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்ற ஒரு இணக்கமான அணுகுமுறையும் இன்றைக்கு அதிமுக தலைமைக்கு அவசியமானதாக இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம், ஜல்லிக்கட்டு, அதையெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில் அவங்க சில விஷயங்களை எதிர்கொள்றாங்க, சட்டப்பூர்வமான சிக்கல்களை. அதுக்கு மத்திய அரசாங்கத்தை பகைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு அவசியமா உங்களுக்கு இருக்கு. அதனாலதான் இந்த தீர்மானங்கள்ல கூட இந்த சாஃப்ட் நேச்சர் அப்படிங்கிறது இருந்தது காரணமே வார்த்தைகள் சாஃப்ட். அந்த காரணம் அதுதான். 2011 இருந்து அதிமுக இங்க ஆட்சியில இருக்கு. ஆமா, மத்தியில் ஆட்சி மாறினது
2014 தான் மாறினது. அப்ப அந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க காங்கிரஸ் அரசை கடுமையாக விமர்சித்து பேசி எல்லாம் தானே செய்தாங்க வந்துட்டு. அப்ப நீங்க மத்திய அரசினுடைய பாதுகாப்பு இவர்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொல்கிற வாதம் பொருத்தமா இல்லையா? சொல்றது நேரடியா சொல்றேன். அவங்க வந்து வழக்குகளை வந்து இந்த தீர்மானிக்க போகிறது மத்திய அரசு இல்ல, மத்திய அரசு இல்ல. ஆனா அரசாங்கத்துடைய அணுகுமுறை ஒன்று இருக்குல்ல. சட்டம் ஒரு புறம் இருந்தாலும் நீதித்துறை ஒரு புறம் இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய அணுகுமுறைன்னு ஒண்ணு இருக்கு. காவல்துறைக்கு போனா நரேந்திர மோடி அல்ல, மத்திய அரசு அல்ல, ஜெயலலிதா அவர்கள் அல்ல, இந்த நாட்டுடைய வழக்கு நடத்தப்படுவது அல்ல. அரசாங்கத்தோட எப்படி இணக்கமா இருக்கிறதுன்னு இருக்கு. இப்ப நான் வந்து ஆளுங்கட்சி கூட்டணியில இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பர்மிஷன் கேட்டேன்னா உடனே கிராண்டட். ஆனா நான் ஒரு ஆளுங்கட்சி கூட்டணி சேராம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போனேன்னா முதல்ல எடுத்த உடனே தடை தான் விதிப்பாங்க. இணக்கமான அணுகுமுறை விளக்கம் சொல்லுங்க. கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு அப்பீல் இருந்த போது அங்கு ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி. அப்போ வந்து இந்த வழக்கை வந்து தீர்ப்பு வந்துச்சு. தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு போவதா வேண்டாமா என்று அங்க இருக்கிற காங்கிரஸ் ஆட்சியினுடைய கேபினெட் கூடி முடிவெடுக்குது. அவங்க முடிவெடுக்கிற அன்றைக்கு இவங்க அதிமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறது. காவேரியில் இவங்க வந்து மாசு வந்து கலக்குறாங்க, அதை வந்து தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு இது கேட்குது. இவங்க வந்து மென்மையாக போகணும், அவர்களோட இணக்கமாக போகணும், நட்பாக போகணும் என்று சொன்னால் இதையெல்லாம் அவங்க தவிர்த்திருக்க முடியும். காங்கிரசுடைய மாசு கலக்கிறார் அப்படிங்கிற ரொம்ப தவறான ஒரு கருத்தையும் சொன்னார். அதுவும் கண்டனத்தில் இல்ல. அப்ப வந்து காங்கிரஸ் திமுக உறவுங்கிறது ரொம்ப வலுவான உறவா இருந்தது. அவங்களை பிரிக்க முடியாத நிலை இருந்தது. இது எல்லா கருத்திலையும் சொல்லி காங்கிரஸ் விட்டு திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு இப்ப இந்த கர்நாடகா குமாரசாமி தீர்ப்பு வந்த ஒரு காலகட்டத்தில் நான் சொல்றேன், அதை எதிர்த்து அவங்க கர்நாடகா அரசு அப்பீலுக்கு போவதற்கு தயாராகிறது. அப்பீலுக்கு போவதா வேண்டாமா என்ற முடிவை காங்கிரஸ் தலைமைக்கும் இல்ல கர்நாடகா காங்கிரஸ் இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசு அவர்களை தொடர்ந்து எதிர்த்து வந்திருக்கிறது. அப்ப வந்து அந்த கட்சிகள் மத்தியிலையும் ஆட்சியில் இருந்திருக்கின்றன. இதை தாண்டி இவர் முத்துக்குமார் சொன்ன மாதிரி மோடிக்கும் நம்முடைய முதல்வருக்கும் இருக்கிற அந்த நட்புறவுல இருக்கிற சாஃப்ட் கார்னர் அன்னைக்கு காங்கிரஸ் தலைமைக்கும் நம்ம முதல்வருக்கு இடையில இல்லங்கிறது தலைவர்களோட ஒரு இணக்கமான வழக்கு போடலன்னா நான் தொடர்ந்து வழக்கு போடுவேன்னு பாஜக சுப்பிரமணியன் சாமி சொல்லியிருந்தார். பியாண்ட் தட் நான் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இந்த பொதுக்குழுவை நடத்தும் பொழுது இந்த கோலாகலம், இந்த காட்சிகள் சார்ந்த விமர்சனங்களும் எழுந்திருக்கு, எதிர்கட்சிகள் எழுப்பியிருக்கிறாங்க. ஒரு பெருவெள்ளம், ஒரு பெருமழை சென்னையை புரட்டி போட்டு 30 நாள் கூட ஆயிடல. ஆனா அதிமுகவுடைய பொதுக்குழுக்காக தெருவெங்கும் கோலாகலம், தோரணம், அதுபோல இது ஒரு முரண்நகையா உங்களுக்கு படலையா? எந்த இடத்துல மரண ஓலம் கேட்டதோ அதே இடத்துல செண்ட மேளம் கேட்பது அப்படிங்கறதெல்லாம் ஒரு முரண்நகையா தோணலையா? கொடூர நகைச்சுவையா இருக்கு. அப்படி ஒண்ணு என் கண்ணுக்கு தெரியல. 30 நாள் கூட ஆயிடலையே. இல்ல நான் என்ன சொல்றேன், நான் கூட கார்ல போகல, காருக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெளி மாவட்டங்களிலிருந்து அந்த மாவட்ட அளவில் இருக்கிற நிர்வாகிகளை பேருந்தில் அழைத்து வந்தார்கள். எந்த விதமான டாம்பீகமோ ஆடம்பரமோ இல்ல. பெரிய பெரிய பதாகைகள், பேனர்கள், எதுவுமே திருவான்மியூருக்கு பக்கத்துல வச்சாங்களே தவிர வேற எங்கேயுமே வைக்கல. ஓஎஸ் தோட்டத்திலிருந்து ஓஎஸ் தோட்டத்திலிருந்து திருவான்மியூர் பொதுக்குழு வருகிற வரையிலும் மக்கள் வரவேற்பு கொடுத்தார்களே. நீங்க கவனிக்கலையா? பேனர், போஸ்டர் எதுவுமே நீங்க கவனிக்கலையா? பதாகைகள் அதிமுக வரலாற்றுல சிக்கனமான நிகழ்ச்சி. இல்ல 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 நான் என்ன சொல்றேன், நீங்க கவனிக்கலையா? பேனர்கள் வைக்கணும், வைப்பதற்கான ஆர்வம் இருக்கு. ஆமா, வச்சாங்களே வைக்கலன்னு சொல்றேன். இன்னும் நிறைய வச்சிருக்கணுங்கிறீங்களா? ஒப்பீட்டளவுல ரொம்ப உங்களுக்கு பிரமாண்டமா தெரியலாம். ஒரு வீட்டுல திருமணம் நடக்குது, ஒரு வீட்டுல துக்கம் நடக்குதுன்னு சொன்ன ரெண்டு இயல்பானது இல்லங்க. எதற்காக கிறிஸ்துமஸ் விழாவை அதிமுக ரத்து செய்தது? எதுக்காக? அந்த ஓலம்
மரண ஓலம். எதற்காக? இந்த வெள்ளத்தை வெள்ளத்துக்காக. ஆமா. ஆனா கிறிஸ்துமஸ் விழா 2025 நடக்க வேண்டியது, அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டியது ரத்து செஞ்சீங்க. ஆமா. ஆனா ஒரு 5 நாள் கழிச்சு இவ்வளவு பெரிய கோலாகலத்தோட கோலாகலமே தோரண வாயில்கள் இருந்தது, பேனர்கள் இருந்தது, கட் அவுட்டுகள் இருந்தது. நீங்க போற பொதுக்குழுவை இப்ப நீங்க வந்திருக்க மாட்டீங்க. திருவாரூர் இதோ இருக்கு சார். நீங்க பேனர் கட் அவுட்டுகள் வைக்கலன்னு சொல்லாதீங்க, தோரண வாயில்கள் இல்லைன்னு சொல்லாதீங்க. நாளை இந்த நிர்வாகிகள் வைத்தது தவிர வேற யாரும் வைக்கல. பகுதி உட்பட சேதாம்பேட்டு போகவில்லைங்கிறதா, அதாவது போதுமான அளவுக்கு வைக்கவில்லைங்கிறதா வந்து அண்ணன் சம்பத்துடைய பலமே தவிர அவருக்கு வந்து அந்த வெள்ளம் பெரிய மனத்துல எந்த விதமான அழுத்தத்தையும் உருவாக்கலங்கிறதுதான் வெளிப்படுறது. அந்த பிளிப் சைடு, எந்த ஒரு பொதுக்குழுவும், ஒரு கட்சியோட பொதுக்குழு, உங்களுடைய பொதுக்குழுவோ எந்த ஒரு பொதுக்குழுவோ ஒரு கட்சி சார்பில் வந்து பேனர்கள் வைப்பது ஒரு இயல்பான நடவடிக்கையா நீங்க பாக்கலையா? மேபி இந்த டைமிங் பொருந்தி போயிருக்கு. இல்ல, மற்ற கட்சிகளுக்கு சென்னையில் அனுமதி கிடையாது. காவல்துறை வந்து அந்த மாதிரி அனுமதிக்க மாட்டாங்க. அதிலும் வந்து முதல்வர் போற வழியில வந்து மற்ற கட்சிகளுடைய பேனர்களை நாங்க எங்களால வைக்கவே முடியலையே. வைக்கலையா? ஒருவேளை திமுகவுக்கும் அதிமுகவும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். திமுகவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். நாம 2 கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆளணும், வேற யாரும் ஆளக்கூடாது, யாரும் வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அதை தாண்டி சென்னை மாநகர காவல்துறை குற்றச்சாட்டு இல்ல, சென்னை மாநகர காவல்துறை வந்து அம்மா போற வழியில எந்த பேனரும் இருக்கக்கூடாது அப்படிதான் தூக்கி எறிவாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பேனர் கட்டுறோம்னா டக்குனு போலீஸ் தூக்கி எறிஞ்சிடும். நாங்க வேற யாரும் தூக்கி எறிஞ்சிட்டான்னு ஓடி பார்த்தா போலீஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா அம்மா இந்த வழியா போறாங்க. அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க ஏன் இந்த பேனருக்கு, அவங்க ஒன்றும் கேட்க போறதில்ல. அவங்க போற வழியில வேற கட்சி கொடிகளே பறக்கக்கூடாது, வேற பேனர்களே தெரியக்கூடாது. கிழிச்சிருக்காங்க சில நேரங்கள்ல. என்னன்னா அதிமுக பொதுச் செயலாளர் வந்து கட்சி அலுவலகத்துக்கு போகும்போதே தொண்டர்களுக்கு வந்து அது ஒரு திருவிழாவை தான் பார்க்கப்படுது. அதனால வந்து செயற்குழுங்கிறது வந்து ஆளுங்கட்சியினுடைய செயல்பாட்டில் முக்கியமான நடவடிக்கை எடுக்க போறப்ப, முடிவுகளை எடுக்க போறப்ப அந்த மாதிரியான வரவேற்புகள் வந்து கொடுக்கிறதுங்கிறது வந்து அதிமுக இயல்பான விஷயம் தான். அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அதை ஏத்துக்கிறேன், செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப அதை அவங்க அங்கீகரிக்கிறாங்க, அவங்க செய்யறாங்க. இல்ல, அதை தாண்டி அவங்க அங்கீகரிக்கிறது, உத்தரவு கொடுக்கிறது அப்படிங்கறத தாண்டி இதை விட எளிமையா எப்படி இருக்க முடியும்? இதுதான் அப்பதான் நான் சொல்றேன். அதுதான் நிர்வாகிகள் கார்ல கூட வரக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லி இருக்காங்க. எல்லாரும் பஸ்ல தான் வந்தாங்க, பேருந்திலேயே வந்து நடந்துதான் போனாங்க. போஸ்டர்களும் ரொம்ப கம்மியா தான். அமைச்சர்கள், தலைமை கழகத்தில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள் கார்ல வந்து தவிர வேற யாரும் கார்ல வர வழியில போஸ்டர்கள் இல்ல, பதாகைகள் இல்ல, தோரணவாள்கள் இல்ல, செண்டமேளங்கள் இல்ல. இல்ல இல்லையா? செண்டமேளம் இருந்துச்சு. இது ஒரு தோரணமா? இது நீங்க தோரணமே பார்த்தது இல்லையா? இல்லங்க, இதே 30 நாள் ஆடம்பரமான டாம்பீகமான கண்ணை பறிக்கிற விளம்பரங்கள் எதுவும் இல்லை, எதுவும் கிடையாது. தட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். அந்த பகுதியை பார்த்த மக்கள்கிட்ட விட்டு இன்றைக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகமாக இருக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட வந்து சமூக வலைத்தளங்கள் இருக்கு. அதனால அண்ணன் சம்பத் சொல்றாரு எதுவுமே இல்லைன்னா அது எல்லாமே படம் பிடிக்கப்பட்டு ஒவ்வொரு தனி மனிதன் கையிலையும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை. திரு பாலன் அவர்கள்ட்ட குறையுது. அதாவது ஒரு திருமணத்திற்கு இதை விட கோலாகலமான காட்சிகளை சென்னை பார்த்திருக்கிறது. இல்ல, வளர்ப்பு மகன் திருமணத்தின் போது இதை விட அலங்காரங்களை அதோட ஒப்பிடும்போது இது ஒரு லோக்கியா தான் இருந்தது. அதோட ஒப்பீட்டளவில் இருக்கலாம். நேரம் தான் கேள்விக்குள்ளாக. இதே இடத்துல, இதே சென்னை மாநகரத்துல 30 நாளைக்கு முன்னாடி பெரிய பாதிப்பு. இது வந்து வெளிப்படையானது. அவங்க வந்து நேரத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரல. இதை போன்ற ஆடம்பரங்களையும் ஆரவாரங்களையும் புதிய ஆண்டு விரும்புகின்றன என்பது வந்து கண்கூடாக பல ஒரு கல்ச்சர் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது எல்லா இடங்களிலும் வெளியில் இருக்கிறதா, அதுவும் மறுக்க முடியாது. இறுதியான கேள்வி, அதிமுக ஒரு அணி அமைக்குமானால் பாசிபிள் பார்ட்னர்ஸ் அப்படின்னு யார் யாரெல்லாம் கருதலாம்? அது இன்றைய அரசியல் சூழல்ல வந்து யார் வேணுமானாலும் இருக்கலாம். ஏற்கனவே அணி அமைத்திருக்கக்கூடிய இப்ப பாமக இருக்காது, நால்வர் அணி. அது நான் சொன்னதை போல காங்கிரஸ் கூட்டணி சொல்லுங்க, நால்வர் அணி சொல்லாதீங்க. சரிங்க, மக்கள் நல கூட்டணி. அது காங்கிரஸ் அதனோடு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அதில் ஏற்படக்கூடிய சலனங்களை பொறுத்து அதிலிருந்து இணைப்புகளோ பிரிவுகளோ இருக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து நான் சொல்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து பார்த்தால் நிறைய சிறு கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, சரத்குமாருடைய சமத்துவ மக்கள் கட்சி, அதெல்லாம் அங்கேயே தானே இருக்கு.
அவர்களெல்லாம் தொடர்வதற்கான தமிழரசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஜி.கே. வாசனுடைய முடிவு வாய்ப்பு இருக்கும் இல்ல. ஜி.கே. வாசனுடைய இல்ல வாசனுடைய கட்சி என்ன நிலை எடுக்கிறது, வாசனுடைய கட்சி என்ன நிலை எடுக்கிறது என்பது வந்து காங்கிரஸ் என்ன நிலை எடுக்கிறது என்பதை பொறுத்து. இல்ல திரு நாஞ்சல் சம்பத் சொல்லும் போது நம்ம கூர்ந்து கவனிக்கணும். தமாக பத்தி அவர் சொல்லல, வேற எந்த கட்சி நிச்சயம் இருக்கிற கட்சியில சொல்றாரு, இல்ல வேற எந்த கட்சி இருக்குன்னு கேட்டா இப்படி எல்லாம் கட்சி இருக்கு, அவங்க எல்லாம் நீங்க வரவேற்பீங்க. வரலாம் அதாவது இன்னொரு கட்சியோடு கூட்டணி சேர்த்து கொண்டுதான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. பள்ளிக்கூடத்தில் முதல் மதிப்பெண் எடுக்கிற மாணவனாக இருந்தாலும் தேர்வு எழுத போகிற பொழுது அந்த மாணவனுடைய மனோநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பொது தேர்தலை சந்திக்கிற ஆளுங்கட்சிக்கு ஒரு மனோநிலை இருக்கு. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. 2013 இண்டிவிஜுவல் அவர் சொன்னது போல இண்டிவிஜுவல் ஸ்டடிக்கு தயாரா இருந்தீங்க. இப்ப நீங்க கம்பைன் ஸ்டடியை நோக்கி ஒரு எண்ணம் இருக்கோங்கிறதா கேள்வி. தேவையில்லை. தேர்தல் நேரத்தில் கூட்டணி தொடர்பாக பொதுக்குழுவில் வந்திருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், அவங்களுக்கு சில அபிலாஷைகள், அவங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள், நம்ம தனியா நிக்கிறோமோன்னு சொல்லக்கூடிய ஒரு மனதில் ஒரு பூகம் எல்லாம் இருக்குமானா அதை கன்வின்ஸ் பண்றது மாதிரி பூகமா இல்ல அதை செய்வது மாதிரி கட்சிக்கு தலைமை தாங்குகிற பொதுச் செயலாளர் ஆற்றுப்படுத்துகிற கடமை தான் செய்திருக்காரு. வேற ஒண்ணு இல்ல சொல்றாரு. அதிமுகவை பொறுத்தவரை அம்மா தான் பொதுக்குழு, அம்மா தான் செயற்குழு, அம்மா தான் அனைத்து அதிகாரமும். அதனால பொதுக்குழுல பொதுச் செயலாளருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு திருமாவளவனுக்கு தான் அதிகாரம், வேற யாருக்கு அதிகாரம் இல்ல. இப்ப நாம வந்து அந்த அளவுக்கு கூடி மணிக்கணக்கில் விவாதிக்கிற அளவுக்கு அங்க விவாதிக்க மாட்டாங்க. அம்மா எடுக்கிற முடிவு அவ்வளவுதான். திமுக பொதுக்குழுல கூட்டணி சார்ந்த முடிவு கட்சிகளுடைய அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழுக்கு இருக்கக்கூடிய அதிகபட்ச அதிகாரமே தன்னுடைய தலைமைக்கு வந்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை முன்மொழிவதல்ல, வழிமொழிவதுதான். ஏன்னா முன்மொழிவது வந்து அவங்களே வழிமொழியக்கூடிய பொறுப்பை தான் வந்து பொதுக்குழு செயற்குழுக்கள் எடுத்திருக்கு. அது வந்து திமுக அதிமுக தொடங்கி தேமுதிக சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் வந்து அவங்க தான் எடுக்கிறாங்க. இன்னொன்னு இன்னைக்கு வந்து இந்த தேர்வு எழுத போகும் நிலையில இருக்கக்கூடிய அதிமுக அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து முதலமைச்சருடைய உரையிலேயே வந்து தெளிவா தெரியுது. ஏன்னா இன்னைக்கு உரையில ஒரு 60% வந்து அவங்க வெள்ள பேரிடர் தொடர்பாகவும் திமுக தொடர்பாகத்தான் அவங்க பேசியிருக்காங்க. தன்னுடைய இந்த ஆட்சிக்கு இந்த வெள்ளம்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஜெயலலிதாவுடைய கேட்டிருப்போம். இல்ல இல்ல அதான் சொல்றேன். அவங்க வந்து வெள்ள பேரிடர் பத்தி பேசியிருக்காங்க. தன்னுடைய இன்னொன்னு வந்து திமுக பத்தி தான் அதிகம் பேசியிருக்காங்க. அதனால அதான் சொல்றாங்க. இந்த பொதுக்குழுல தேர்தலை நோக்கி வரக்கூடிய பொதுக்குழுவுக்கும் இதுக்கும் பாரதூரமான வித்தியாசம் இருக்கு. எல்லா பொதுக்குழுலையும் பேசுறதையும் வந்து இதுக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசுறோம்? ஏன்னா தேர்தல்ங்கிறதுனாலதான் இந்த 60%ங்கிறதுல வெள்ள பேரிடரும் அதிமுகவும் தான் வந்து முதன்மையா அவங்க பேசியிருக்காங்க. அதனால இது வந்து அந்த ஒரு தேர்வை நோக்கி ஒரு மாணவன் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு விஷயம், ஒரே இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள்ல திமுக தவிர்த்து இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள்ல தேமுதிக ஆகட்டும், இடதுசாரிகளாகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், புதிய தமிழகமாகட்டும், பாமக ஆகட்டும், யாருமே அதிமுகவோட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல. அதனால பாஜகவுக்கு மட்டும்தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை பாஜக சேரலன்னா தமாக பிளஸ் மனிதநேய மக்கள் கட்சி அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ணன் கோச்சிக்கூடாது. ரொம்ப சுருக்கமா இந்தியா திருமாவளவன் இந்த நேரத்தில் என்னுடைய முக்கியமான ஒரு பதிவு, தமிழகத்தில் கட்சி தலைவர்களுடைய அலுவலகம், கட்சி தலைவருடைய வீடு முற்றுகையிடக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் அலுவலகத்துக்கு முன்னால போராட்டம், இளங்கோவனுடைய வீட்டுக்கு முன்னால போராட்டம், இன்னைக்கு விஜயகாந்த் போராட்டம், வேற விவாதமா இருந்தாலும் கூட காவல்துறை, சென்னை மாநகர காவல்துறை இப்படிப்பட்ட இடம், அதாவது ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு வள்ளுவர் கோட்டை இருக்கு. வேற விவாதம். அதாவது பத்திரிகையாளர்கள் மீது காரி துப்புறதுங்கிறது கண்டிக்கத்தக்கது, அது நாகரீகமானது. அது யாரும் வந்து இது ரொம்ப ஆபத்தானது. விடுதலை சென்னை மாநகரத்துக்குள்ளாக இருக்கிற 2 தலைவர்கள் சந்திக்கிற சந்திப்பை காமராஜர் உட்கார்ந்த இடத்திலே இருக்கிறவர்
தீரர் சத்தியமூர்த்தி உட்கார்ந்த இடத்துல இருக்கிற ஒரு தலைவர் எவ்வளவு கேவலமா கொச்சப்படுத்துறாரு. வீடுகளுக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் நடத்த சென்னை மாநகரத்தில் வந்து வள்ளுவர் கோட்டத்துக்கு முன்னால அனுமதி தராங்க, கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னால அனுமதி தராங்க, மெமோரியல் ஹால் அனுமதி, இப்படி குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்கப்படும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு சென்னையில. ஆனா தலைவர்களுடைய அலுவலகம், கட்சி அலுவலகங்களுக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது காவல்துறை எப்படி அனுமதித்தது? அது வேற இது வந்து இந்த நேரத்துல காவல்துறையினருக்கு பொறுப்பேற்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் எதிர்பார்க்கிற எந்த ஒரு கட்சியும் அதை கண்டித்து பேசல. வெளியிடலே தவிர விஜயகாந்தனுடைய செயல் அருவருக்கத்தக்கது நீங்க சொல்லியிருக்கீங்க. தந்தி தொலைக்காட்சி மூலமா நான் சொல்றேன், அந்த செயலை நாங்கள் ஆதரிக்கவில்லை, அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அருவருக்கத்தக்கது. ஆனால் இப்படி தலைவர்களின் இல்லத்தின் முன்னாலும் கட்சி அலுவலகத்தின் முன்னாலும் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதிப்பது அதை விட அருவருக்கத்தக்கது. அது எப்படி முக்கியமா இது வேறு இன்னொரு கட்டத்தில் விரிவாக விவாதிக்க வேண்டிய விஷயம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. அது மட்டுமல்லாது புத்தாண்டு வாழ்த்துகள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கு மட்டுமல்ல, பார்த்த நேர்களுக்கும். ஆக இந்த ஒரு 2016 தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஆண்டாக இருக்க போகிறது. இன்னும் 4 மாதங்கள்ல ஒரு மிக முக்கியமான பொதுத் தேர்தலை தமிழ்நாடு சந்திக்க இருக்கிறது. அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம், அதுவும் இந்த ஒரு முக்கியமான தருணத்தில் நிறைவேற்றியிருக்கக்கூடிய தீர்மானங்கள், முதலமைச்சருடைய உரை பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இதற்கான விடைகள் வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு தெரிய வரும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.